ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்எஸ் அக்வேரியம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மோரிஷ் ஐடலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மோரிஷ் ஐடல் ஃபிஷ் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 to 9 inches வரைக்கும் வளரும். இது எங்கே கிடைக்கும்னா, இந்தோ பசிபிக் ரீஃப்ஸ், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ரெட் சி, இந்தியன் ஓஷன் அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஃபிஷ் நிறையவே கிடைக்கும். இதோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் ஷை டைப்பான ஃபிஷ். உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய டேங்க் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபிஷ் வந்து வளர்க்க முடியும். ஸ்டார்டிங் வந்து 3 feet டேங்க் தான் வந்து வைக்கணும். இதுக்கு 2 feet டேங்க்கில் வந்து வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்க முடியாது. ஏன்னா வந்து 2 feet டேங்க் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கு வந்து இடம் பத்தாது. ஃப்ரீயாக அது வந்து திரியணும்னு நினைக்கும். அதனால தான் வந்து அதுக்கு 3 feet டேங்க் வந்து வைக்கணும்னு சொல்கிறேன். இன்னொன்று, இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரிஸ்கியான ஃபிஷ் தான் உங்கள் டேங்க்கில் வந்து கீப்பப் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து ஃபீடிங்கே எடுக்காது. 15 days ஆனாலும் வந்து ஃபீடிங் எடுக்காமல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது செத்து போயிடும். நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஃபீடர்கிட்ட கொடுத்து அதை ட்ரைனிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் டேங்க்கில் வந்து ஆட் பண்ண முடியும். இதோட அக்வேரியம் கேர் வந்து பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு ஃபிஷ் தான் உங்கள் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து டேங்க்ஸ் கூடயே இது இருக்காது. நீமோ கூட இருக்கும். சில டைம் வந்து நீமோ, டோரி அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் கூடலாம் வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேங்க் ஃபிஷ்ஷஸ் கூடயும் ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ண முடியாது. இது கொஞ்சம் தனியாக வளர்க்குற மாதிரி தான் இந்த ஃபிஷ் வந்து இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஃபிஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பிகினர்ஸ்க்கான ஃபிஷ்ஷே வந்து கிடையாதுன்னு சொல்லுவேன். பிகினர்ஸ்க்கு வந்து தனியாக ஃபிஷ் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷில் வந்து அவங்க வளர்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மோரிஷ் ஐடல் கிட்ட வந்தால் கரெக்டாக இருக்கும். அவங்களால வந்து இந்த ஃபிஷ் வந்து தாராளமாக வந்து வளர்க்க முடியும். இதோட ஃபீடிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒன்ஸ் அண்ட் ஈவினிங் ஒன்ஸ் தாராளமாக வந்து ஃபீட் பண்ணலாம். என்னென்ன ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே, அப்புறமேட்டு வந்து பெல்லட்ஸு அந்த மாதிரி கொடுத்தா இது வந்து தாராளமாக வந்து சாப்பிடும். இது வந்து நார்த் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு குட் லக் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது வந்து நார்த் ஆஃப்ரிக்காவில் வந்து ஹாப்பினஸும் அதுக்கப்புறம் குட் லக்கும் கொடுக்குறதா வந்து நம்பப்படுது அங்கே அவங்க ஊரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.